நாம் இப்போ ஹராத் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 ஃபீட் எலிவேஷனில் இந்த ஹராத் வியூ பாயிண்ட் இருக்குது. நாம் நம்ம ஃபேமிலியோட ஒரு அழகான சன்செட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இடம் இந்த ஹராத் வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். ஹராத் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற இந்த வழியே ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. நாங்கள் போக போக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக என்ன இருந்துச்சுன்னா, இந்த ரோட்ஸ் பயங்கரமாக மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு. லைக் தாய்ஃப் ரோடில் போகிற மாதிரி கூட சொல்லலாம். பட் தாய்ஃப் ரோடில் அந்த ரோட் லைன்ஸ் எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டாங்க. பட் இங்கே அவ்வளோவா இந்த ரோட்ஸ் டெவலப்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டே 20 தான். அண்ட் கொஞ்ச தூரம் மேலே ஏறினதுக்கப்புறம் ரோடு எல்லாமே சமநிலைக்கு வந்த மாதிரி ஈவனாக ஆயிடுச்சு. வீடியோட ஸ்டார்டிங்கில் வெதர் பற்றியும் டெம்பரேச்சர் பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். பட் அலூலா ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள வெதர் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் எதுவுமே சொல்லலை. இங்கே நீங்கள் வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அண்ட் மோஸ்ட்லி டிசம்பர் அண்ட் ஜான்வரி டைமில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உங்களை வார்மாக வச்சுக்கிறதுக்கான க்ளோத்திங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க. ஸ்வெட்டர், ஜாக்கெட்னு எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வெதர் அவ்வளோ கோல்டாக இருக்குது. கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் ஹராத் வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்குது. போக போக அந்த டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு அழகான கோட் தான். த பெஸ்ட் வியூ கம்ஸ் ஆஃப்டர் த ஹார்டஸ்ட் கிளைம்னு சொல்லுவாங்க. அது இந்த ஹராத் வியூ பாயிண்ட்டுக்கு நல்லாவே பொருந்தும். நம்ம ஃபேமிலியோட இந்த சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே இந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இந்த ஹராத் வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த 4000 ஃபீட் எலிவேஷன்ல இருந்து இந்த அல்வுலா சிட்டி ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் இந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி இந்த ஸ்கைல தெரியிற இந்த ஆரஞ்சு க்ளோ, இந்த சன்செட், இது எல்லாமே ஒரு மேஜிக்கல் டச் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நம்ம இங்கே உட்காந்து நம்மளோட ஈவினிங்கை ஒரு காஃபியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த வியூவை ரசிக்கிறதுக்காக இங்கே இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட் ஃப்ரீ டு என்டர் தான். ஸோ நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணும்னோ இல்லை டிக்கெட்ஸ் வாங்கணும்னோ எந்த அவசியமும் இல்லை. இப்போ நாங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிகிட்டே இருக்குது. அண்ட் டார்க் ஆக ஆக இங்கே நான் கவனித்த ஒரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கையில் ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராக ரொம்பவே அழகாக தெரியுது. ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். வானத்தில் இருக்கிற அந்த கான்ஸ்டலேஷன், ஸ்டார்ஸோடைய அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுது. அண்ட் அலூலாக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அதிசயங்கள் மட்டும் இல்லை, வானத்தை எட்டி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அதிசயங்கள் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நாம ஈவினிங் டைமில் பார்த்த அதே ஓல்டு டவுன் தான் இது. This is Star Special. Don't forget to subscribe.